இங்க பாருங்களேன், உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். நம்ம தேவனோட கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளணுமா? நம்ம ஏனோ தானோ இதுல பாதி ஃபாலோ பண்ணிட்டு அதுல பாதின்னு இல்லாம நம்ம தேவனோட கட்டளைகளை கருத்தாய் உண்மையோட முத்தமுத்தோடும் கை கொள்ளும்படிக்கு நம்மளுக்கு தேவன் கற்பிக்கிறாரு. அவரோட பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். அந்த இடத்துல அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? அவரோட பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு அவரோட நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கணும். அப்போ என்னது, நம்மளுக்கு அவரோட கட்டளைகள் எல்லாம் தெரியுது, இது சரி இது தவறுன்னு தெரியுது. ஆனா நிறைய நேரத்துல அதன்படி நம்மளால நடக்க முடியல. அதனால இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? நான் உங்களோட கட்டளைகளை கேட்கிறவனை மட்டும் இருக்கக்கூடாது கர்த்தரே, நான் அதை ஃபாலோ பண்றவன், அதை கை கொள்ளும்படிக்கு நீங்க என்னோட நடைகளை ஸ்திரப்படுத்துங்க. அப்படி நீங்க ஸ்திரப்படுத்தும் போது அது எனக்கு நலமா இருக்கும்னு சொல்றாரு. இது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு பிரேயர் பாயிண்ட்ல. நிறைய நேரத்துல வேதத்துல இருக்கிற எல்லா கட்டளைகள் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அதுல ஒரு கட்டளைய கூட நம்மளால முழுமையா கை கொள்ள முடியாது. ஆனா இன்றைக்கு இந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நம்ம தேவன் இடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் உங்களோட கட்டளைகளை கை கொள்ள என்னோட நடைகளை நீங்க ஸ்திரப்படுத்துங்க. அதை ஸ்திரப்படுத்தும் போது